ஒரே வேலை. இந்த மேனேஜரு அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் வேலையாக வாங்கிட்டே இருக்கிறான். சரி எப்படா இந்த ஆஃபீஸ் விட்டு நிற்போன்னு இருக்கு. அப்பா ஆஃபீஸ் விட்டு வந்ததாப்பா நிம்மதியாக இருக்கு. லேட்டாக தான் ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு போய் பிள்ளைங்களோட இருக்கிற சந்தோஷம் சார் வேற பதில். குழந்தைங்களோட ஒய்ஃபோட என்ஜாய் பண்ணுற வாழ்க்கைப்பா. இப்படிலாம் சீக்கிரமாக வேலையை விட்டு வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறவங்களோட வாழ்க்கை கொடுத்து வச்ச வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை கொடுத்து வச்ச வாழ்க்கை. ஓகே, நம்ம போய் வீட்டில் போய் குழந்தை குட்டிகளோட என்ஜாய் பண்ணும்போது ஒரு டீ சாப்பிடணுமாப்பா. வீட்டு ரொம்ப அமைதியாக இருக்கு. என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். வந்துட்டேன் மா. சங்கே சங்கே மா, ரொம்ப டயர்டா இருக்குமா, ஒரு டீ குடுமா. என்னம்மா நோண்டிட்டே இருக்கிற லேப்டாப்ப? நான் வந்தது கூட தெரியாமாம்மா. டயர்டா இருக்குமா, வேலை செஞ்சு வந்து ஒரு டீ குடுமா. நான் Facebookல என் போட்டோஸ்ல அப்லோட் பண்றதுக்கு அழகா டிரா பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். வந்து நோயிட்டே இருப்பாரு. ஓ, இந்த Facebook வந்ததும் போதும் போட்டோ போடுறேன்னு நாளைக்கு சோத்து கூட வழி இல்லாம பண்ணிடுவாங்க போல இருக்கு. வைஃபையை போட்டு கொடுத்ததுக்கு வைஃபை இல்லாம போயிரும் போல தெரியும் நம்ம ஆளுங்க. ரைட்டு, நம்ம புள்ளதான் நம்ம மேல பாசமா இருப்பா. அவகிட்ட போய் ஒரு டீயை போட்டு கூட சொல்லி கேட்போம். ஷைனி ஷைனி ஷைனி, என்னம்மா ரொம்ப சீரியஸா போனை நோண்டிட்டு இருக்க? அப்பா வந்து கூட தெரியாமா? ஆமாம்மா. மா, நான் பேசிட்டு இருக்கேம்மா உங்ககிட்ட. அப்படி என்னம்மா நீ பிஸியா இருக்க போன்ல? நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட சாட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீயும் அதே நிலைமையா? அப்ப நம்ம நிலைமை மோசம்தான். நம்ம பையனாவது படிக்கிறானா என்னன்னு பார்ப்போம். அவன் ஸ்கூலுக்கு போற வயசுல அவன் என்ன பண்றானோ ஏதோ பண்றானோ. ரிது ரிது ரிது, அப்பாடா இவ்வளவு சீரியஸா கண்ணு இப்படி பக்கத்துல வச்சு நோண்டிட்டு இருக்கிற? உனக்கு ஹோம்ஒர்க்லாம் ஒண்ணும் இல்லையாடா? ஸ்கூல்ல கொடுக்கலையா? டேய், உனக்கு ஸ்கூல்ல கொடுக்கவே மாட்டாங்களாடா ஹோம்ஒர்க்கு? என்னடா ஸ்கூல் அப்படி? உனக்கு நிறைய பணம் செலவு பண்ணிருக்கடா. இரு, உங்க மிஸ்ஸிட்ட போய் கேட்டதான் தெரியும். என்னமோ பாரு, ஒன்று லேப்டாப்பு, இன்னொன்று வாட்ஸ்அப்பு, இன்னொன்று கேமு, ஃபோனே கதின்னு கிடக்குதுங்க. ஐயோயோ சாமி, என்னதான் பண்றதோ. ஏமா நிவி, ஏமா சங்கி, ஐயோ அது வேற ஒண்ணு இல்ல, ஆபீஸ்ல கூப்பிட்ட பழக்க தோசத்துல கூப்பிட்டாங்க. இப்ப நீ மட்டும் டீ போட்டு தரல, நான் வெளியே போய் குடிச்சிட்டு வந்துடுற பாத்துக்கோ. எங்க போறீங்க? டீ சாப்பிடுறதா பேக்கரிக்கு, பாலாஜி பேக்கரியில போய் நல்ல டீயா குடிச்சிட்டு வரப்போ. சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஒரு வடையும் ரெண்டு பஜ்ஜி போண்டாவும் இப்படி இருந்தா எங்க வேலைங்க, ஒரு டீக்கே வழி இல்ல. நம்ம போ, நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம். வெளியே கிரிக்கெட் விளையாடுற வரியா? ஏன்டா? ரொம்ப முக்கியமா ஆச்சுடா. எனக்கு கபடி மேட்ச் இருக்கு. அப்படியா? சரி போ. ஆமா டேய் ரித்துன், நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு. அதுக்கு என்ன காமெடி என்ன சொல்ற? பாத்துக்கலாம். சரிதான், என்ன சொல்லுவ? அம்மாட்ட நாளைக்கு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு அம்மா வாங்கம்மா, ஃபங்க்ஷனுக்கு போகலாம், ஸ்கூல் ஃபங்க்ஷன். ஏய் கெட்டி மேம், என்னடா ஃபங்க்ஷன் போட்டு வந்து பிரின்சிபல் கூப்பிட்டு வந்திருக்க? அத்தாடியோ பாத்துட்டு நீங்க தான் ரித்தினோட அம்மாவா? வீட்டில் தான் பிரச்சனையா? இல்லை, அவள் ஒரு 3 மாசமா ஸ்டடீஸில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னாச்சுன்னு தெரியல. ப்ராக்ரஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரேங்க் வைஸுமே ரொம்ப பின்னாடி தான் இருக்கான். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட உட்காந்து தான் அவன் சரியாக படிக்கலாம்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு வந்து வீட்டில் போய் கரெக்டாக பேரை சொல்லணும், மாட்டிக்க கூடாது. சங்கி சங்கி ரொம்ப வேலைமா. சந்தோஷமான விஷயம் என்னம்மா? எங்க ஒரு ஸ்வீட்டிங் பொண்ணு ஒரு போஸ்ட் போட்டு 100 லைக் வந்திருக்கு. எனக்கெல்லாம் 1000 லைக்ஸ் வந்து தெரியுமா? ஆமா, இங்க சூப்பரா சொன்னாங்க எல்லாரும். இங்க ஷேர் பண்ணி சோறு எல்லாம் போயிரும் போல இருக்கு எனக்கு. ஒரு டீ கொடுங்க கேட்டேன். சரி ரைட்டு. அப்போ வைஃபை பாஸ்வேர்டை மாத்தினாதான் எனக்கு டீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். மாத்திர வேண்டியதான். இப்ப டீ கூட கொண்டு வந்துடுறாங்க. ஆமா, அப்போ ஒரு டீ உங்க கையால குடிப்போம். என்ன ஒரு அலைச்சல், என்ன ஒரு கடைக்கு போறதே கஷ்டமா இருக்கு, நமக்கு சாப்பிட்றதே கஷ்டமா தான் இருக்கு, வேலைன்ற கஷ்டமா தான் தெரியும். யார் இது? உள்ள வாங்க. பாஸ்டர் பிரேஸ்லெட் பாஸ்டர் வாங்க பாஸ்டர் வாங்க பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர். எல்லாம் இருக்கிறாங்க பாஸ்டர், பிஸியா இருக்கிறாங்க பாஸ்டர். சரி ஓகே. அப்புறம் சொல்லுங்க பாஸ்டர். மா சங்கி என்ன விசேஷம்? சூப்பர் எங்க பிள்ளைங்க யாரையும் வீட்டுல யாரையுமே காணோம். பாஸ்டர் நீங்க கேளுங்க பாஸ்டர், வீட்டு பிறையெல்லாம் நடக்குதான்னு கேளுங்க பாஸ்டர். பாஸ்டர் போய் சொல்றாங்க பாஸ்டர். பாஸ்டர் பிரேயர் தவிர எல்லாமே நடக்குது பாஸ்டர். மாதா பத்தி இவங்க பிஸியா இருக்காங்க, போனஸ் அவங்க பிஸியா இருக்காங்க பாஸ்டர். அப்படியா? இல்ல பாஸ்டர் போய் சொல்றாங்க பாஸ்டர். இங்க ரித்துனா காணோம். ரெடோ என்னப்பா பாஸ்டர் வந்தாங்களா? என்னடா நீ ஆளையே காணோம். ஆளையே காணோம். என்ன எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறியா? அப்புறம் பாப்பா எங்க காணோம்? பாஸ்டர் சண்டே கிளாஸ்ல வரதுல பாஸ்டர். சண்டே கிளாஸ்க்கு வர்றது இல்லையே, என்னாச்சு? ஏன் எதனால வர்றது இல்ல? போனுன்னு ஒரே கேம் ஆடுறா பாருங்க பாஸ்டர். பாருங்க பாஸ்டர், பாக்கெட்ல ஒளிச்சு வச்சு வந்திருக்கான். அப்புறம் இங்க ஷைனியை காணோம். ஷைனி எங்கம்மா? பிரைஸ் லார்ட்மா, பிரைஸ் லார்ட். என்னம்மா டல்லா இருக்க? இல்லம்மா, நேத்தே நான் உன்னை யூத் மீட்டிங்ல பார்த்தேன், ரொம்ப டல்லா இருந்த, என்னாச்சு? நம்ம பாஸ்டர்மா, சொல்லுமா, தயங்காம சொல்லுமா. மீட்டிங்ல பார்த்தேன், ரொம்ப ஒரு மாதிரி டல்லா இருந்தீங்க. ஏமா அழுகுற? நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் கொஞ்சம் சோகமா தான் இருக்கேன். சரி சரி, என்னாச்சு? பாஸ்டர் நான் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல இருக்கேன். அதுல ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல யாரும் தெரியாத அக்கௌண்ட் இப்படிலாம் மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்க. ஐயோ, எதுக்குமா குரூப் வாட்ஸ்அப்ல எல்லாம் இருக்க? யார் சேர்த்து விட்டாங்க? எப்படி அது உனக்கு குரூப் வாட்ஸ்அப்லாம் என்ன தெரியுமா? உனக்கு குரூப் வாட்ஸ்அப்ல யார் யாரோ பேசுவாங்க, யார் யாரோ இருப்பாங்க. அதெல்லாம் நீ எப்படி அப்புறம் இது பண்ண போற? ரொம்ப எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா? எவ்வளோ நம்ம எப்படியோ க்ரைம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி நீ குரூப் வாட்ஸ்அப்பில் சேரலாம்? அதுலேருந்து முதல்ல வெளியில் வாங்க. நீ ஃப்ரெண்ட்ஸ் தான் பாஸ்டர் சேர்த்து விட்டாங்க. ஜாலியாக இருக்கும் வான்னு சொன்னாங்க, அதனால நானும் ஜாயின் பண்ணிட்டேன். சரி சரி, நீ சீக்கிரம் குரூப் வாட்ஸ்அப் நல்லா கேளுங்க பாஸ்டர். அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்களான்னு கேளுங்க. அப்பா அம்மா கிட்ட சொன்னியாம்மா? எங்க சிஸ்டர் என்னாச்சு? நீங்கள் கண்டிச்சிங்களா? எல்லாம் இது பண்ணி கொடுத்தீங்களா? நான் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தேன். ஒரு பிரச்சனை இல்லை பாஸ்டர், நல்லா தான் இருந்தா. இல்லைங்க, அவள் நல்லா இருக்காள். நேற்று நான் பார்த்தேனே, ஒரு மாதிரி இருந்தார். என்னம்மா அப்படிலாம் பண்ணக்கூடாதும்மா. குரூப் வாட்ஸ்அப்ல இருந்து டக்குன்னு வெளியில் வாங்கம்மா. முதல்ல ரொம்ப பிரச்சனையானதும்மா. அது என்னென்ன க்ரைம் நடக்குது தெரியுமா இந்த காலத்தில்? ஆமா பாஸ்டர், நீங்க சொன்னது சரிதான் பாஸ்டர். இப்போ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு ஒரே போஸ்டா போட்டு நம்ம உயிரை வாங்குறாங்க பாஸ்டர். லைக் வருதுன்னு சொல்லி சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். எல்லாம் பிஸியா இருக்காங்க பாஸ்டர். கத்தி இருக்காமா வீட்டில்? கத்தி கத்தி இல்லை கத்தி எடுக்க வேண்டாம் ஒரு நிமிஷங்க. கத்தி எதுக்கு யூஸ் பண்ணுறது தெரியுமா? காய் வெட்டுறது. காய் வெட்டி என்ன பண்ணுறோம்? பிள்ளைங்கிட்ட கொடுக்குறோமா? பிள்ளைங்கிட்ட கொடுக்குறது இல்லைல்ல. பிள்ளைங்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? ஆமாம், அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் இது லேட்டஸ்ட்டு இன்னோவேஷன்ஸு, இது யூடியூப்பு, அதெல்லாம் வந்து நீங்கள் முக்கியமான மெசேஜ் கேட்குறதுக்கோ, வாட்ஸ்அப்பில் வந்து முக்கியமான மெசேஜ் இது பண்ணுறதுக்கு, பாட்டு கேட்குறதுக்கு, இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் முடிஞ்ச உடனே அதை எடுத்து வச்சிடணும். எப்படி கத்தி இது முடிஞ்ச உடனே எடுத்து வைக்கிறோமோ அந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் இருக்க பழகிக்கணும்னா. பிள்ளைங்களுக்குலாம் அதெல்லாம் கொடுக்காதீங்கண்ணா, ரொம்ப டேஞ்சரான விஷயம். நல்லா சொல்லுங்க பாஸ்டர். சாரி பாஸ்டர், நானும்
வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், அந்த ட்விட்டர் இருந்தால் போயிட்டு நானும் இருந்தாலும் பிள்ளைகள் பார்க்க முடியும் பாஸ்டர். சாரி பாஸ்டர், இனிமேல் நான் சரி, இனிமேல் எல்லாம் ஒழுங்கா ஜாம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து எல்லாத்தையும் வெளியில் வாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாதும்மா. சரியா? சரிங்க பாஸ்டர். ஓகேம்மா. சார் இன்னைக்கு ஆண்டவராக பார்த்து எனக்கு உங்களை அனுப்பி விட்டுருக்காரு. என் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடைக்காம நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன், யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம. நீங்க எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நான் இனிமேல் சரிம்மா, ஓகே. சரி, நல்லா ஜாம் பண்ணி நல்லா மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜாம் பண்ணுங்க. சரிங்க சிஸ்டர். பாஸ்டர், இந்த மீடியா வந்து பாஸ்டர் நிறைய கெடுத்துருச்சு பாஸ்டர். இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இப்படி போயிடுச்சு பாஸ்டர். சரியா பயன்படுத்த தெரியாம எல்லாத்தையும் போந்து மாட்டிக்கிறாங்க பாஸ்டர். ஆமாம் ஆமாம், கரெக்ட். என்ன ரித்தோன், நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சா? ஃபஸ்ட்டு நான் சரி, இனிமேல் ஏசப்பா கொடுத்த வேலையை மட்டும் நான் செய்கிறேன், நல்லா படிக்கிறேன், கேம் ஃபோன்னு விளையாடாம ஏசப்பா ஓகே, கூட வெரி குட், வெரி குட். நாம தான் பாஸ்டர், நம்மள மீடியா ஆளக்கூடாது பாஸ்டர். நாம தான் மீடியா நம்ம தான் மீடியாவை ஆளணும். மீடியா நம்மளை போட்டு ரூல் பண்ணணும். சரியா? ஓகே. மீடியாவை ஆளுவோம்.